Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான். ஆல்ரெடி நான் வந்துட்டு காலேஜ் டிப்ஸ் அண்ட் அட்வைஸ்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. குறிப்பாக நிறைய பேரண்ட்ஸ் பார்த்துட்டு உங்கள் பசங்களுக்குமே ரெக்கமெண்ட் பண்ணதாக நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, கால் பண்ணி சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த வீடியோ ½ வரும்ட்டு, ஆனால் ½ நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஹாஸ்டல் டிப்ஸ் நான் வந்து இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ரேண்டமாக மற்றவங்க சொல்கிற மாதிரி பக்கெட் வாங்கிக்கோங்க, இதை வாங்கிக்கோங்க, அதை வாங்கிக்கோங்க, அதை தாண்டி ஹாஸ்டல் லைஃப்பில் ஹெல்த்தியராக அஸ் வெல் அஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயம் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஏன்னா ஹாஸ்டல் லைஃபுங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் லைஃப்னே சொல்லலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். காலேஜ் லைஃப்பை தாண்டி உங்களுக்கு ஹாஸ்டல்லேருந்து வளர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்துட்டு லயோலா காலேஜில் படித்தேன். லயோலா காலேஜ் ஹாஸ்டலில் தான் எஸ்ஜே சூர்யா சார் அவர் படித்தார், விஜய் ஆண்டனி சார், இந்த மாதிரி நிறையா பேர் படித்தாங்க. நிறைய ஹைகோர்ட் ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாருமே எங்கள் காலேஜுக்கு அப்பப்போ வருவாங்க. நிறையா வந்து ஈவெண்ட்ஸ் நடக்கிறப்ப அவங்க தான் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு ஹாஸ்டல் லைஃப்லேருந்து மிகப்பெரிய க்ரோத் அடைஞ்சிருக்காங்க. சார் அதுக்காக இப்போ டே ஸ்காலரால் முடியாதா அப்படின்னா, டே ஸ்காலராக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை விட உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் ஃபஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம். ஏன்னா ஹாஸ்டல் வந்து உங்களுக்கு கேம்பஸ்குள்ளாரியே இருக்கும். ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய டைம் இருக்கும். எப்படி பார்த்தாலுமே ஒரு பெரிய சிட்டிஸில் அந்த டிராஃபிக்கில் ரொம்ப ஒரு மினிமம் டிஸ்டன்ஸ்க்கே ஒரு ½ ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்குன்னு அவங்க வந்து ட்ராவல் பண்ணி போய் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடும். அதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அட்வான்டேஜ் பயங்கரமாக இருக்குது. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப லாங்லேருந்துலாம் வருவாங்க டே ஸ்காலராக இருக்கிறப்ப. என் காலேஜுக்கே பார்த்தீங்கன்னா விக்ரவாண்டி அந்த மாதிரி ரொம்ப தூரத்துலேருந்து டெய்லியும் காலையில் ஒரு ட்ரெயின் ஏறி வர பசங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜுமே இல்லை. ஆனால் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக பேச போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க. ஃபஸ்ட்டு திங், யூ மே ஹாவ் பாட் எவ்ரி திங், பட் அதாச்சும் நீங்கள் எல்லாமே ஆல்ரெடி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. இப்போ நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு 5 முக்கியமான விஷயம் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சேஃப்டி நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஹைஜீன், ஹெல்த் ரொம்ப 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 முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க. ஹெல்த்து போயிடுச்சுன்னா எல்லாமே போயிடும். இந்த ஹெல்த்துக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஹைஜீன். ஏன்னா இத்தனை நாள் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்திருப்பீங்க, ஒரு 4-5 பேரோட இருந்திருப்பீங்க. உங்களுக்கு வந்து அந்த ஒரு அட்மாஸ்ஃபியர் ஓகேவா இருந்திருக்கும். இப்போ எல்லாமே பப்ளிக் டாய்லெட், பப்ளிக் பாத்ரூம்ங்கிறப்ப நமக்கான பேசிக் ஹைஜீனை நம்ம தான் ஃபாலோ பண்ணிக்கணும். ஏன்னா வந்துட்டு இதுக்கப்புறம் அம்மாலாம் சொல்ல மாட்டாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க, டேய் போய் காலைல ஏஞ்சோடனே குளிடா, இதை பண்ணுறா அதை பண்ணுறான்னு சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. நீங்கள் தான் உங்களுக்கு நீங்களே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மோட்டிவேட் பண்ணிக்கணும். நீங்கள் தான் உங்களோட பர்சனல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணிக்கணும். ஒன்ஸ் ஹைஜீன் லாஸ்ட் ஆயிடுச்சுன்னா ஹெல்த்து போயிடும். ஹெல்த்து போயிடுச்சுன்னா அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் எந்த கோலுக்காக அந்த காலேஜ் கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து 12th மார்க்காக இருக்கட்டும், உங்களோட ஜெய் மெயின்ஸ் மார்க்காக இருக்கலாம், சியூடி, ஐசர், அது இதுன்னு அத்தனை எக்ஸாம் எழுதி ஒரு கஷ்டப்பட்டு ஒரு மார்க் வாங்கியிருக்கீங்க. அதை வச்சு ஒரு சூப்பரான காலேஜை வந்து நீங்கள் எய்ம் பண்ணிருக்கீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஓகே, அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரூம்மேட் ஹோமாக இருந்துச்சுன்னா ரூம்மேட்டு தான் வந்துட்டு உங்களோட ஃபஸ்ட்டு ரிலேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரூம்மேட் கரெக்டாக அமைஞ்சா நம்ம க்ரோத்துமே நல்லாயிருக்கும். ரூம்மேட் மட்டும் கொஞ்சம் சொதப்பலாக அமைஞ்சிட்டா முடிஞ்சிருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கு வந்து அப்படியே ஸ்ட்ரெஸ் பயங்கரமாக இருக்கும். இது எல்லாத்த பற்றியுமே நான் டீட்டெயில்டாக அப்கமிங்கில் பேசுகிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட். ஸ்மால் திங்ஸ் யூ வில் ஃபர்கெட். அதாச்சும் இப்போ ஆல்ரெடி நிறைய விஷயம் பேக் பண்ணிருப்பீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில நேரத்தில் வந்துட்டு அவங்க ஃபிக்ஸ்டாக ஒரே இடத்துல வச்சுருந்துருப்பாங்க. நமக்கு நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா. ஆனால் நல்ல எக்ஸ்டென்ஷன் பாக்ஸாக வாங்குங்க. ரேண்டமாக 200-300 ருபீஸ்க்கு தயவு செஞ்சு வாங்காதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா அதில் இருக்க ஒயர் வந்து ரொம்ப மினிமமாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏதாச்சும் கெட்டில் யூஸ் பண்ணுவோம், அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப அது வந்து பிளாஸ்ட் ஆகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்ல ஹெவியான எக்ஸ்டென்ஷன் பாக்ஸாக வாங்கிக்கோங்க. ரொம்ப சீப்பானது வாங்காதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். திரும்ப திரும்ப சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப முக்கியம். சீப்பான எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வாங்கி
உயிரிழந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, நிறைய ஆக்சிடென்ட் ஹேப்பன் ஆகும். ஸோ வாங்கிறது நல்லதாக வாங்க. ஹெல்த் ரிலேட்டடான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் நல்லாவே செலவு பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நானே சொல்லுவேன், இதுக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ண வேண்டாம், இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா அவ்வளோ செலவு பண்ணிவிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு மற்றது எல்லாமே உங்களுக்கு பவர் பேங்க், இந்த பாக்ஸ் இதெல்லாமே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டாய்லெட்ரி திங்ஸ் இதெல்லாம் எடுத்துருப்பீங்க. இன்னும் வந்துட்டு ஒரு சில உங்களுக்கு வந்து ரொம்ப ஹைஜீன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இப்போலாம் வந்துட்டு டாய்லெட் ஸ்ப்ரேலாம் விற்கிறாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வந்து போகிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டு. மோஸ்ட்லி இந்தியன் டாய்லெட்டே ப்ரிஃபர் பண்ணுங்கள். அங்கே வந்து ரெண்டுமே இருக்கும்னு நினைக்கிறேன். பப்ளிக்காக இருக்குன்னா மேபி உங்கள் ரூமுக்குன்னு அட்டாச்சாக எல்லா என்ஐடிஸ் ஐஐடிஸில் இருக்கான்னு எனக்கு தெரில. ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு காரணங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேரண்ட்ஸ் குறிப்பாக சொல்லியிருந்தாங்க. எனக்கு காலேஜ் பேர் சொல்லலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல, அதனால் நான் இப்போதைக்கு சொல்லலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆனால் ரொம்ப வந்து ஓல்டு இன்ஸ்டியூட்ஸ், எல்லாமே ஒரு பெஸ்ட்டான இன்ஸ்டியூட்ஸ் தான். ஆனால் பேரண்ட்ஸ் வந்து ஹாஸ்டல் பார்த்ததுக்கப்புறம் என்ன சார் எல்லாமே ஓல்டு, அதெல்லாம் ஓகே, ஆனால் பில்டிங்கும் ஓல்டாக இருக்குதே, அது வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ நீட்டாக இல்லை, அவங்களும் உள்ளார மெயின்டைன்லாம் பண்ணுற மாதிரி தெரில, பெயிண்ட்டு கூட அடிக்காமல் வச்சுருக்காங்க. எப்படி சார் இங்கே வந்து பசங்க இருப்பாங்க, எப்படி வந்து நிம்மதியாக தூங்கணும் கொஞ்ச நேரம், அதாச்சும் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையானது என்ன ஃபுட்டு, அதுக்கப்புறம் நிம்மதியாக தூங்குறதா. அதுவும் நார்த்து அந்த பையன் நடுவில் காலேஜ் சேர்ந்து 1 மாதம் கூட இல்லை, நடுவில் 2 தடவை வந்துட்டு போயிட்டான், எங்களுக்கு ஃப்ளைட்டுக்கே அதிகமாக செலவாகுதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து ட்ராப் எடுக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான்னு வேறு சொன்னப்போ எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஹாஸ்டல் லைஃப் ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா நியூ என்விரான்மெண்ட், அதுவும் நீங்கள் நார்த்லாம் போகிறீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் நியூ, எல்லாமே நியூ, எதுவுமே வந்து உங்களுக்கு ஓல்டுனே சொல்ல முடியாது. மேபி அங்கே உங்களுக்கு தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா நமக்கு எல்லாமே என்னடா இது என்டையராக ஒரு நியூ என்விரான்மெண்ட்டுங்கிறப்ப நமக்கு ஸ்டார்டிங் கொஞ்சம் ப்ரெஷராக தான் இருக்கும். ஆனால் பழக பழக உங்களுக்கு வந்து அந்த என்விரான்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். இப்போ நீங்கள் வந்து கஷ்டப்படுறீங்க, ஆனால் இதே 4 வருஷத்துக்கு அப்புறம் அந்த காலேஜ் விட்டு வெளியே வர்றப்ப உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், என்னடா இத்தனை வருஷம் இருந்த காலேஜ் வெளியே வரமே. ஏன்னா ஹாஸ்டலர்ஸ்க்கு இருக்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னதுன்னா அந்த காலேஜோட அப்படியே ரொம்ப ஒன்றிச்சு இருக்கிற ஒரு ஃபீல் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிடுவோம் மற்ற டே ஸ்காலர்ஸை விட. அதனால தான் மோஸ்ட்லி என்ஐடிஸ் ஐஐடிஸ் இவங்க எல்லாருமே ஹாஸ்டலில் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. மேபி நீங்கள் லோக்கலைட்ஸாக இருந்தாலுமே ஹாஸ்டலில் வந்து சேருங்க, அந்த ஒரு மொமெண்டம்லாம் உங்களுக்கு அதுக்கப்புறம் கிடைக்காது. ஏன்னா அவங்க வந்து கிளாஸஸ் அப்படி இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். திடீர்னு நைட் 8 o'clock வைப்பாங்க, 10 o'clock வைப்பாங்க, மார்னிங் 6 o'clock வைப்பாங்க. ஸோ நீங்கள் டே ஸ்காலராக இருக்கிறப்ப நீங்கள் ரஷ் பண்ணிட்டு வர முடியாது. அதனால தான் அவங்க மோஸ்ட்லி ஹாஸ்டல் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்லி ஹாஸ்டல் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு இன்கேஸ் ரொம்ப முடியலன்னா மட்டும் வெளியே பிஜி எடுத்து நியர்பையாக தங்கலாமான்னு யோசிங்க. ஆனால் ஹாஸ்டல் நான் சொல்கிறேன், இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், மோஸ்ட்லி உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் முக்கியமானது மெடிசின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இத்தனை நாள் வந்து நீங்கள் தலைவலிக்குதுன்னா சாரிடான் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மாத்திரை யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் வயிறு வலிக்குன்னு சில மாத்திரைகள் யூஸ் பண்ணிருப்பீங்க, தலைவலி, இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் நம்ம அம்மா அப்பாவுக்கும் தெரியும். ஸோ கேட்டு அந்த டேப்லெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க. அது இல்லாமல் உங்கள் ஹாஸ்டலுக்கு நியர்பையாக இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். திடீர்னு உடம்பு முடியலன்னா டக்குன்னு அங்கே வந்து நம்ம ஓடி போகணும். அதெல்லாம் நீங்கள் சும்மா சுற்றுறப்ப ஃபஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ சார்ஜ் வாங்குறாங்க, எத்தனை மணி வரைக்கும் இருக்கும், எப்போ போனாலும் இவங்க இருப்பாங்களா மாட்டாங்களா. ஏன்னா நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் அதெல்லாம் செக் பண்ணுவீங்க, அதை விட முக்கியம் ஹாஸ்பிட்டல்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா டக்கு நம்ம வந்து ஒரு ஆட்டோ புக் பண்ணி போகணுன்னா கூட நமக்கு வந்து அட்லீஸ்ட் தெரியணும். நீங்கள் அப்போதைக்கு கூகுள் மேப்பில் பார்க்குறப்ப நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் கம்ப்ளீட்டாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதனால் வந்துட்டு இப்போதைக்கே ஹாஸ்பிட்டல்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பேசிக் மெடிசன்ஸ் இதுவுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், யுவர் ட்ராலி பேக் இஸ் நாட் ஜஸ்ட் அ பேக். நான் என்னோட பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா காலேஜ் வீடியோலையுமே ட்ரங்க்கு பெட்டி எடுத்துகிட்டு போங்க, அந்த இரும்பு ட்ரங்க்கு பெட்டி அப்படின்னு சொன்னேன். பேரண்ட்ஸுமே சார் நான் சொன்ன கேட்க மாட்டேங்கிறான் சார் அப்படின்னு இருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக நான் எதனால் சொன்னேன்னா உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வச்சுக்கிற ஒரு ப்ராடக்ட்டுமே ரொம்ப காஸ்ட்லியான பொருள், எதுவுமே வந்துட்டு விலை கம்மிங்கிற விஷயத்துக்கே வேலையே இல்லை. ஏன்னா வந்துட்டு நீங்கள் வாங்கியிருக்க லேப்டாப் மினிமம் 1 lakh கொடுத்து ஒருத்தவங்களும் வாங்கியிருக்கீங்க. நானுமே வந்து என்னோட ஒரு வீடியோஸ்லையும் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன், லேப்டாப் இஸ் நாட் ஜஸ்ட் எக்ஸ்பென்ஸ், இட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து என்கிட்டே கேட்டிருந்தீங்க என்ன லேப்டாப் வாங்கலான்லாம். ஸோ அவ்வளோ காஸ்ட்லியாக நீங்கள் கொடுத்து வாங்கின லேப்டாப்பை
தயவு செஞ்சு விட்டுறாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் நினைக்கலாம் சார் அங்கே இருக்கிற பசங்களே எல்லாமே ஓரளவு ரிச்சான பசங்க, அவங்க வந்துட்டு ஏன் சார் எடுக்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் அந்த வீடியோவில் சொன்ன கதை தான். சில தவறான பழக்க வழக்கங்கள் வர்றப்ப அவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ஃபுல் மணி கேட்க முடியாது. அப்போ ஏதோ ஒரு பையன்கிட்ட நீ எடுத்து ஓசியில் கொடுக்குறப்ப எவ்வளோ, ஒரு 10,000 கொடுறா, 20,000 கொடுறா, உனக்கு 1,50,000 லேப்டாப் தரேன் அப்படின்ட்டு கைமாற்றி விட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுக்குன்னு இருக்கிற பிளாக் மார்க்கெட்ஸ்லாம் நிறைய இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு சிட்டிஸ்லையுமே. ஸோ எல்லாமே பிரித்து போட்டு எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் சைபர் செல்லில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் சார், கம்ப்ளைண்ட் பண்ணி எடுத்துடலாம் சார் அப்படின்னா அவங்களுக்குலாம் இதை பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உண்மையை சொல்லணும்னா அவங்களுக்கு வந்து நிறையா நீங்கள் நினைக்கலாம் சினிமாவில் வர மாதிரி அவங்க வந்துட்டு போனவுடனே எல்லா ஸ்டெப் எடுத்து பண்ணிடுவாங்களான்ட்டு. பண்ண மாட்டாங்க, கம்ப்ளைண்ட் வாங்கிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான கம்ப்ளைண்ட் டெய்லியும் வரும். அது இல்லாமல் ஒரு மேஜரான இன்வெஸ்டிகேஷன் அவங்களுக்கு அதில் தான் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்காக அவங்க ரொம்ப எஃபர்ட் போடுவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஷன் மார்க் தான். ஸோ நீங்கள் தான் உங்கள் பொருளை பத்திரமா முடிஞ்சளவு வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் ட்ராலி பேக் தான் வாங்குறீங்க அப்படின்னா நல்ல ட்ராலி பேக்காக வாங்கிக்கோங்க. ரொம்ப சீப்பாக வாங்கி லைட்டாக கிழிச்சாலே வர மாதிரிலாம் வாங்கிடாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓரளவு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்களுக்கு மேக்ஸிமம் கபோர்டு தருவாங்க, அந்த கபோர்டில் லாக் பண்ணி வச்சுக்கோங்க. கபோர்டு இல்லைன்னா உங்கள் கட்டிலோட செயின் லாக் அந்த மாதிரி வந்து பண்ணி வச்சுருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். லாக் ரொம்ப ரொம்ப முக்கியம். லாக் போடாமல் மட்டும் இருந்துடாதீங்க. சார் ஏன் சார் லாக் போடணும், அதை கிழிச்சு எடுத்துப்பான்னு சொன்னீங்களே அப்படின்னா, இப்போ வந்துட்டு கிழிச்சு எடுக்கிறதுக்கு டைம் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். லாக்கு திறந்து இருந்துச்சுன்னா ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவான். அதுதான் வந்துட்டு இங்கே விஷயமே, சரிங்களா? இது வந்துட்டு திருட்டை வந்து கம்மி பண்ணாது நம்ம லாக் பண்ணுறது. அவன் திருடுறதுக்கான டைம் அதிகமாகும். நம்ம நல்ல நேரமாக இருந்தோம்னா அதுக்குள்ளே நம்ம ரூமுக்கு வந்துடலாம். அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுன்னா பக்கத்து ரூமில் இருக்க பையன் கூட வந்து பார்க்கலாம், யார் ப்ரோ நீங்கள் திறக்கிறீங்க அப்படிலாம் கேட்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, யுவர் லக்கேஜ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் வந்து ஒன்ஸ் காணா போனதுக்கப்புறம் சார் சிசிடிவி இருக்குது சார் என் ஹாஸ்டலில், நான் ஓப்பன் பண்ணி பார்த்துருவேன் சார் அப்படின்னா என் ஹாஸ்டல் இருந்துச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். செகண்ட் இயரில் அதாச்சும் வரிசையாக வச்சாங்க. பார்க்குற இடம் எல்லாம் சிசிடிவியாக இருக்கும், ஃபேஸ் அவ்வளோ கிளாரிட்டியாக தெரியும். ஆனால் திருட வரவங்க இதை கூட யோசிக்காமல வருவான், மாஸ்க் போட்டு வந்துடுவான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது இல்லாமல் ஒரு காலேஜிலும் சரி ஒரு ஹாஸ்டல்லையும் ஒரு சீக்ரெட் வே பசங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஏதோ ஒரு அந்த காம்பவுண்ட் சுவர் ஏறி குதிக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் வே வச்சுருப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எவனுமே ப்ராப்பர் வேலை வந்து திருடிட்டு ப்ராப்பர் வேலை போகவே மாட்டான். அவனுக்கு தெரியும், அவன் பாட்டு ஏறி குதிச்சு எங்கிட்டு போவானே தெரியாது. ஏன்னா டே ஸ்காலர் எல்லாரையும் சேர்த்தா 1000-2000 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவனே மாதிரி மாஸ்க் போட்டு எல்லாரையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கும் டைம் கிடையாது. ஏன்னா அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவில் தான் பிஸியாக இருப்பாங்க. உங்கள் ஒருத்தவங்களுக்காக அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் மாட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் வந்துட்டு நீங்கள் ரொம்ப நினச்சிக்க வேண்டாம், நான் சிசிடிவி இருக்குது திருடனை கண்டுபிடிச்சிடலான்ட்டு. அப்படியே அவனை கண்டுபிடிச்சாலும் அதுக்குள்ளார அவன் ஒன்று விற்றுருப்பான், இல்லைனா அதை பாட்டாக கிளட்டி ஏதாச்சும் ஒன்று பண்ணிருப்பான். உங்களுக்கு முழுசாக உங்கள் ப்ராடக்ட் வருமா அப்படின்னு தெரியாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட், நெவர் பி கேர்லெஸ் வித் யுவர் வேல்யூபிள்ஸ். இதான் நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னேன். ஃபோன், லேப்டாப், கேஷ், டாக்குமெண்ட்ஸ், சர்டிஃபிகேட்ஸ். அதே மாதிரி கேஷ் விஷயத்தில் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ஃபோன் பாஸ்வேர்டோ, கூகுள் பே பாஸ்வேர்டு, ஃபோன்பே பாஸ்வேர்டு, இந்த யூபிஐ எதையுமே, ஏடிஎம் கார்டு பின் எதையுமே எக்காரணத்து கொண்டும் ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன் சொல்கிறேன்னா, எப்போ உங்கள் ஃப்ரெண்ட் எனிமையாக மாறுவாங்கன்னு தெரியாது. உங்களுக்கு எனிமையாக இருக்கிற பையனை நீங்கள் நம்பிடலாம், அவன் வந்து நமக்கு எதிராக தப்பு தான் பண்ணுவான் தெரியும். ஆனால் கூட இருக்கிறவன் என்ன பண்ணுறானே நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. அவன் எப்போ மாறுவான்னு தெரியாது. இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் காலேஜ் படித்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் ஐடி, ஃபிங்கர் பிரிண்ட்லாம் இப்போ இல்லாத காலம். இந்த ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறேன்ல, எவன்லாம் எனிமி ஆகுறானோ ஏதோ சின்ன சண்டையாக இருக்கும், அதாச்சும் அவனுக்கு பிடிச்சது செய்யலைனாலே அவ்வளோதானே. இப்போ காப்பி அடிக்கணும்னு சொல்லுவான், ஏய் காட்ட மாட்டான் போடானா, அவ்வளோதான் சண்டையாகிடும். உடனே என்ன பண்ணுவானுங்க, ஃபோன் அவனுக்கு வந்து நீங்கள் லாக் சொல்லியிருந்தீங்கன்னா, இதெல்லாம் நான் ஹாஸ்டலில் பார்த்தேன், அதனால தான் நான் வந்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் ஒரு அட்வைஸாக சொல்கிறேன். என்ன பண்ணுவானுங்க, அவன் லாக்கு எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு வேறு ஒரு லாக்கை வச்சுருவான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் ஃபோனை நீங்களே யூஸ் பண்ண முடியாது.
உங்களால் என்ன பண்ணிங்கனாலும் அதுக்கப்புறம் லாக்கு நிறைய அட்டம் நீங்கள் பண்ணிங்கனாலுமே அதுக்கப்புறம் அதுவே ட்ரை பண்ண முடியாதுன்னு சொல்லிடும். 1 ஹவருக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள், 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் அவன்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லேப்டாப் சரி, ஃபோன் சரி, அதுக்கப்புறம் ஏடிஎம் கார்டு, இது எல்லாமே ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. எக்காரணத்தை கொண்டும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அன்லெஸ் அண்ட் அன்டில் ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஏதாச்சும் ஒன்று வருதுன்னா மட்டும் அப்போதைக்கு சொல்லுங்கள், உடனே சேஞ்ச் பண்ணிவிடுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே விட்டுறாதீங்க. திரும்ப சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பேரண்ட்டுக்கு நடந்த இன்சிடென்ட் நான் வந்து உங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து அவங்க ஒரு நல்ல IIITs NITஸில் ஜாயின் பண்ணியிருக்க வேண்டியவங்க அவங்களோட லிஸ்ட்டை மாற்றி இப்போ வந்து அவங்க நார்மலாக ஒரு காலேஜில் ஜாயின் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு படித்து எல்லாம் பண்ணி கடைசியில் வந்து இது என்ன சொல்கிறதுனே தெரியல. இதே மாதிரி உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகிற ஒரு சுச்சுவேஷன், ஒரு மொமெண்ட் வரலாம். அதுக்காக தான் இப்போ இருந்தே சொல்கிறேன், உங்களோட ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு காலேஜுக்குன்னு ஒரு லாகின் ஐடி கொடுத்துருவாங்க. அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு எதையுமே யார்கிட்டையும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் யுவர் ரூம்மேட். ரொம்ப முக்கியமான ஒரு இடம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரூம்மேட். அதாச்சும் இப்போ ஹாஸ்டல் லைஃப் நீங்கள் வந்துட்டீங்க. இப்போ ஹாஸ்டல் லைஃப்பில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ்க்கு அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரிலேஷன் ஹாஸ்டல் லைஃப்பில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரூம்மேட் வந்து கொஞ்சம் கரெக்டாக அமைஞ்சிட்டா வச்சுக்கோங்களேன், நமக்கு இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அவனும் வந்து நம்மளோட கேரக்டராக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு பையனாக இருந்துட்டானா கூட போதும், நம்மளோட லைஃப் வந்து அப்படியே ஸ்மூத்தாக ஜாலியாக போயிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இரிட்டேட்டிங்காக வந்துட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதாச்சும் சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அவங்க தான். அவ்வளோதான். நமக்கு வந்துட்டு படிப்பு வராது, எதுவுமே வந்துட்டு ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஹாஸ்டல் லைஃபை நமக்கு பிடிக்காம, அந்த ஹாஸ்டல் லைஃப்னால காலேஜ் பிடிக்காம, எல்லாத்துலேயும் லோவர் ஆகி ரொம்ப அது வந்துட்டு நல்லாவே இருக்காது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எதனால் சொல்கிறேன்னா, நான் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபேஸ் பண்ணிருக்கேன். நான் ஹாஸ்டல் லைஃப்பில் தான் ரொம்ப வாழ்ந்திருக்கேன், பிஜிஸில் தங்கியிருக்கேன். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த ரூம்மேட்ஸ் ஒழுங்காக அமையலைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நான் வந்துட்டு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் பிரச்சனையே இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேர்ட் இயர் படிக்கிறப்போ ஒரு சீனியர் அண்ணன் பிஜி படிச்சுட்டு இருந்தார், நான் யூஜி படிச்சுட்டு இருந்தப்போ அவரோட ரூம்மேட்டாக வச்சுட்டாங்க. எனக்கு சுத்தமாக என் ரூமே போகவே எனக்கு பிடிக்காது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக லைப்ரரியில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் நைட்டு ஒரு 7-8 மணிக்கு அப்படி தான் நான் வந்துட்டு வர மாதிரி அப்படியே ஒரு சூழல் மாறிடுச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வெளியவே தான் இருப்பேன். என் ரூமுக்கே நான் ரொம்ப வரமாட்டேன். அவர் இல்லைனாலுமே ஒரு 4 பேர் எப்போ பாரு என் ரூம்லேயே இருப்பாங்க. அவர் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு எனக்கு யாருன்னே தெரியாது. என் பிலாங்கிங்ஸை நான் எங்கே வைக்கிறது எனக்கு ரொம்ப பயமாகவே இருக்கும். என்னடா யாரோ வந்துட்டு போகிறாங்க ரூமுக்கு, இவங்களாம் யாருன்னு கூட நமக்கு தெரிலையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களோட ரூம்மேட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் ரூம்மேட்ஸ் கிட்ட கொஞ்சம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரொம்பவும் க்ளோஸ் ஆகிட வேண்டாம், ரொம்பவும் வந்துட்டு ஒரு டிஸ்டன்ஸும் மெயின்டைன் பண்ணுற வேண்டாம். கரெக்டான ஒரு லெவலில் இருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மேபி அந்த பையன் வேறு ஏதாச்சும் தவறான விஷயங்கள், ட்ரக்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயங்களில் இருக்காரு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. முடிஞ்சால் ரூமை மாற்றிட்டு போயிடுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த பசங்க மாட்டுறதும் இல்லாமல் அந்த பசங்க மாட்டுறப்ப நீங்களும் சேர்ந்து மாட்டிப்பீங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. அதாச்சும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்க வந்து பண்ணுறப்ப என் ரூம்மேட் அவனுக்கு வந்து இல்லைனாலுமே இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, அந்த பாட்டில் எல்லாமே அங்கே எங்கேயாச்சும் ஒழிச்சு வைக்கிறான், அந்த ரூமுக்குள்ளார தான் வைப்பாங்க. அப்போ வந்து ஏதோ ஒரு செக்கிங் அப்போ அந்த பாட்டில் மாட்டுது, அப்போ நீங்கள் தான் இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அப்போதைக்கு அவங்களுக்கு வேண்டியதே இவன் தான் சார் அக்யூஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளை வந்து பார்ப்பாங்களே தவிர உடனே வந்துட்டு ரொம்ப அது வந்து இன்சல்ட் பண்ணுவாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் தெரியுமான்னு எனக்கு தெரில. உடனே பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி என்னங்க உங்கள் பையன் இங்கே வந்து சரக்கு அடிச்சுட்டு தம் அடிச்சுக்கிட்டு இருக்கான்னொடனே அவங்களுக்கு அங்கே தூக்கி வாரி போட்டுரும். பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பயந்துருவாங்க. என்னடா நம்ம பையன் எல்லா கெட்ட பழக்கமும் கற்றுக்கிட்டானா, அச்சச்சோ இதுக்காக இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம், ஜெய் மெயின்ஸ் இதுக்கு நம்ம இவ்வளோ காசு செலவு பண்ணமேன்னு அவங்களுக்கு அங்கே உடனே ஒரு பயம் வந்துடும். அந்த பயத்தில் அவங்க தெரிச்சுக்கிட்டு ஒடியாருவாங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துருவாங்க. காலேஜ் மேனேஜ்மெண்ட் இறக்கமே பண்ண மாட்டாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அசிங்கப்படுத்துறதுலையும் வேதனைப்படுத்துறதுலையும் அது கரெக்டான ஆள்கிட்ட பண்ணால் கூட பரவாயில்ல, சம்மந்தமே இல்லாதவன்கிட்ட பண்ணுவாங்க. அதுதான் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழல். அதனால தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டே ஏதோ ஒரு ரீசன் சொல்லிவிட்டு வெளியே வாங்க. அதுலேயும் இப்போலாம் கொஞ்சம் பயமாக இருக்குது. அந்த பையனை யாரோ ஒரு பையன் வந்துட்டு சொல்லிட்டான்னு நியூஸில் தான் பார்த்தேன். அவனை வந்து
அவனை போய் எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறப்ப அந்த பையனை இறந்துட்டான். ஒரு குரூப்பாக ஒரு 10-20 பேர் சேர்ந்து ஒரு பையனை அடித்தா என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகும்? ஸோ அதனால் நீங்கள் ஒரு வேறு ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லி ரூமை சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இல்லைனா வந்துட்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லைனா நீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் கூட செட் ஆகுதோ அவங்க ரூமில் போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு தூங்குறதுக்கு மட்டும் வர்றது அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப ஆனால் கேர்ஃபுல்லாக இருங்க. அதாச்சும் அந்த பையனை பற்றி கம்ப்ளைண்ட்டாகவும் ரெஜிஸ்டர் இல்லாமல் நீங்களே ஸ்மூத்தாக வெளியே போகிற மாதிரி வெளியே போயிடுங்க. இது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ வந்துட்டு அவங்களோட ரேஷியோ அதிகமாகிட்டே போக போக நமக்கே பயமாக இருக்குது. இது ஏன்னா பெங்களூரில் நான் இருக்கேன். பெங்களூரில் வந்துட்டு கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே அந்த ரேஷியோ ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது எங்கே போய் எப்போ முடிய போகுதுன்னு கரெக்டாக தெரியல. இருக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும், குறிப்பாக ரூம்மேட்ஸ் கிட்ட. ஏன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்ஸ் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட முறைச்சிக்கிட்டோம்னா ரூம் கீ லாக் பண்ணுறது எல்லாமே வந்து மாறி மாறி நடக்கும். அது வந்து ரொம்ப நமக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே மாறிடும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ ரூம்மேட்ஸ் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. அதே மாதிரி ரூம் ஹைஜீனை நீங்கள் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ ஒரு ப்ரூம் ஸ்டிக் வாங்கிட்டு ரூமை கூட்டிக்கிட்டே இருங்க. மேக்ஸிமம் செப்பல்ஸ் ஷூஸ்லாம் வந்து ரூமுக்கு வெளியவே வந்து வச்சுருங்க. அப்படி உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கலன்னா ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாம் ஏற்றி வைங்க. அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீல் கொடுக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல். ஏதாச்சும் ஏற்றுனட்டு ஏதாவது கொளுத்தி விட்டுற போகிறீங்க, அதையும் வந்து பார்த்துக்கணும். இதெல்லாம் நான் ஏற்றுறப்ப நமக்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஃபீல் கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்கள் ரூமில் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, அதுக்கப்புறமே ஆனால் இதெல்லாம் ரூல்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மேபி நீங்கள் ஏற்றி வாசனை வந்து யாரா அது ஊதுபத்தி ஏற்றுனது அப்படின்ட்டு அப்பாலஜி லெட்டர் எதுவும் கேட்டுற போகிறாங்க. ஸோ ரூல்ஸில் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அப்பப்போ சர்ச்சுக்கு போகிறவங்க சர்ச்சுக்கு போங்க, டெம்பிளுக்கு போங்க, மாஸ்க்குக்கு போங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் இருந்த வரைக்கும் நிறைய சர்ச்சஸ், டெம்பிள்ஸ், வடபழனி கோயிலெலாம் எனக்கு சென்னையில் இருந்தப்போ ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி போவேன். என் காலேஜ்லேருந்து ரொம்ப பக்கம். ஒரு ஷேர் ஆட்டோ ஏறினா அங்கே இறக்கி விட்ருவாங்க. ரொம்ப எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு கோயிலாக தெரியும் வடபழனி கோயில் வந்துட்டு. ரொம்ப அங்கே உட்காந்துக்கிட்டு அப்படியே இருக்கிறதுக்கே நல்லா இருக்கும் அந்த ஃபீல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது மாதிரி நீங்கள் டெம்பிள்ஸ்க்கெலாம் அடிக்கடி போங்க. அதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட், நோ சொல்ல கற்றுக்கோங்க. நோ மட்டும் உங்களுக்கு கரெக்டான டைமில் சொல்ல கற்றுக்கலன்னா நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வாடா சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னா அது வந்து எப்படி நோ சொல்லணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அந்த நோ சொல்கிறதும் ஒரு ஆர்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை அவனும் கஷ்டப்படாமல் நீங்களும் உங்களுக்கு சாதிச்சுக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலில் கரெக்டாக சொல்லணும். நீங்கள் வந்துட்டு மூஞ்சால அடிச்சமாக சொல்லிட்டீங்கன்னா கூட சண்டையில் போய் முடிஞ்சிடலாம். அது வேறு மாதிரி மாறிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கரெக்டாக அந்த நோ சொல்கிறது ஒரு ஆர்ட். அதை வந்து பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்படின்னா தான் நீங்கள் வந்து லைஃப்பில் கரெக்டான டெசிஷன் எடுக்க முடியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் டோன்ட் லெட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டிசைட் யுவர் ஃப்யூச்சர். ரொம்ப ரொம்ப முக்கியம். பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்னோட சீனியர் அண்ணனுங்க நானுமே நிறைய பேர் பார்த்துருக்கேன். என்ன அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு எய்ம் வச்சு தான் அவங்க வந்து படிக்கவே வந்திருப்பாங்க. நான் வந்து ஐடிக்கு போகணும், நான் இந்த ஃபீல்டுக்கு போகணும் அப்படின்ட்டு. நடுவில் ஃப்ரெண்டு குறுக்கால வருவான். டேய் வாடா பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம், பேங்க் எக்ஸாம் தாண்டா ஃப்யூச்சரு, நமக்கு வந்து அவ்வளோதான், கவர்மெண்ட்டில் போயிட்டோம்னு வச்சுக்கேன் நம்ம தாண்டா எல்லாமே, நம்மக்கிட்ட வந்துட்டு அவ்வளோதான் ஃபிக்ஸ்டு சேலரி வரும் அப்படின்ட்டு. நீங்கள் ஆல்ரெடி ஒரு கோல் வச்சுருந்துருப்பீங்க, அந்த கோலுக்கு குறுக்கால வருவார். அதுக்கப்புறம் இன்னொருத்தன் வருவான். இன்னொருத்தன் டேய் அது பேங்க்கில் என்னடா பேங்க்கு, நம்ம ஐஏஎஸ் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஐஏஎஸ் ஆகிட்டோன்னா வச்சுக்கேன் நம்ம தான் ஊரோட டாப்பில் இருப்போம், நம்ம நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம், வாடா ஐஏஎஸ் ஆகிடுவோன்ட்டு. நடுவில் வந்து இதெல்லாம் ஒரு ஸ்ப்ரீ பிரேக்கர் மாதிரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் நான் ஐஏஎஸ் ஆக வேண்டாம், நீங்கள் பேங்க் எக்ஸாம் படிக்க வேண்டாம், எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸுக்கு படிக்க வேண்டாம், கேட் எக்ஸாம் எழுத வேண்டாம்லாம் நான் சொல்லவே இல்லை. அதெல்லாம் உங்களோட கோலாக இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சார் எனக்கு ஐஏஎஸ் ஆகணும் தான் சார் எனக்கு ஆசை, நான் வந்துட்டு ஒரு இன்ஜினியரிங் முடித்தாலும் எனக்கு வந்து ஐஏஎஸ் மேலே ஒரு எய்ம் இருந்துக்கிட்டே இருக்கா, தாராளமாக படிங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃப்ரெண்டு சொல்லிட்டான், ஃப்ரெண்டு என்னை மேனிப்புலேட் பண்ணிட்டான், ஃப்ரெண்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான். அதாச்சும் இந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுவானுங்கன்னா இந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணிவிட்டு அவன் ட்ராக்கை மாற்றிடுவான். திடீர்னு பார்த்தா அவன் ஃபாரின் காலேஜில் ஃபாரின் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி படிக்க போயிடுவான், பிஜி படிக்க போயிடுவான். என்னடா அப்படி சொன்னியா அப்படின்னா, ஆமாடா அப்போ அப்படி சொன்னேன், இப்போ எனக்கு வந்து வீட்டில் சொன்னேன் இது வந்து வேண்டான்னு சொன்னாங்க, அதனால நான் வந்து ட்ராக்கை மாற்றிட்டேன்டா அப்படின்ட்டு சிம்பிளாக எஸ்கேப் ஆகிடுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் எந்த ஒரு பாசிட்டிவான டைரக்ஷனாக இருந்தாலும் சரி, நெகட்டிவான டைரக்ஷன் ஸ்ட்ரிக்ட்லி நோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் வந்து பாரபட்சமே இல்லை. மேபி இந்த ஃப்யூச்சர் விஷயத்துக்குமே அவன் ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுக்குறான்னா ஃபஸ்ட்டு
யோசிங்க. நீங்கள் வந்துட்டு இது வந்து நமக்கு தேவையா தேவையில்லையா, நம்மளோட கோல் என்ன, நம்ம வந்து ஒரு ஐடி செக்டார் போகணும் அப்படின்னா நீங்கள் ஐடி செக்டாருக்கு தகுந்த மாதிரியான என்னென்ன ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும் எல்லாமே வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ப்ரைமரி கோல். ஸோ அது கூட வேணால் நீங்கள் வேறு ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். ஆனால் உங்களோட ப்ரைமரி கோலை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் ப்ரைமரி கோலை நீங்கள் மாற்றுறப்ப என்ன ஆகிடும்னா அதுவுமே அது உங்கள் டெசிஷன் இல்லை, வேறு உங்கள் ஃப்ரெண்டோட டெசிஷன். ஸோ அந்த டெசிஷனில் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்களா மாட்டீங்களாங்கிறதுக்கான டவுட் அதிகமாகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஐஐடியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் பிஜி பண்ணார். அவருக்கு நல்ல ஆஃபர்ஸ்லாம் வந்துச்சு, 30 lakhs பேக்கேஜ்லாம் வந்துச்சு. அவர் தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு இல்லை நான் யூபிஎஸ் தான் படிக்க போகிறேன்ட்டு 4 வருஷமாக இப்போ வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ ஏதோ லாஸ்ட் அட்டம்ப்ட்டுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து என் ஃப்ரெண்டோட அண்ணன் ஆக்சுவலாக. அவர் இப்போ 4th இயரோ 5th அட்டம்ப்டோ லாஸ்ட் அட்டம்ப்டில் இருக்கார். இப்போ வரைக்கும் கிளியர் பண்ண முடியல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா அந்தளவுக்கு காம்படிஷன் இருக்குது, உங்களுக்கே தெரியும். 12 lakh கேண்டிடேட்ஸ் ஒரு வருஷத்துக்கு எழுதுகிறாங்க. அதில் 1500 2000 அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். less than 2000 தான் ஐஎஸ்ஏ. டோட்டல் வேகன்சி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 5000 வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி பாசிபிலிட்டி நீங்கள் என்ன தான் பிரைட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அந்த சிஸ்டம் ஆஃப் எக்ஸாம் டோட்டலாக என்டையர்லி டிஃப்ரெண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 0.001% சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு கம்மியான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக ஒரு டெசிஷன் எடுங்க. அதாச்சும் நான் திரும்ப சொல்கிறேன், ஐஏஎஸ் எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம் இதெல்லாம் வந்துட்டு எழுத வேண்டாம்னு சொல்கிறீங்களா சார்? கண்டிப்பாக கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது உங்களோட ஓன் டெசிஷனாக இருக்கணும். நீங்கள் அம்மா அப்பாக்கிட்டே இதை சொல்கிறீங்கன்னா அம்மா அப்பா ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக நினைக்க மாட்டாங்க. என்னடா இவ்வளோ காசு கொடுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்தா இவன் வந்துட்டு திடீர்னு யூபிஎஸ்சிங்கிறானே இதுங்கிறானே. அதாச்சும் பேரண்ட்ஸ் மைண்ட் செட் என்னதுன்னா, யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்துட்டு நார்மலாக ஒரு சோஷியாலஜி படித்த பையன், பிஏ ஜியாகிரஃபி படித்தவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸி. அதாச்சும் அதுதான் எய்முன்னு வச்ச பசங்களுக்கு அப்படி ரொம்ப சிம்பிளான அமௌண்ட். ஏன்னா அதுக்கெலாம் வந்து ஒரு 6000 7000 இருக்கும், அவ்வளோதான் ஃபீஸே. ஒரு வருஷத்துக்கு இன்னும் கவர்மெண்ட் காலேஜெலாம் சேர்ந்துட்டோம்னா 3 வருஷம் சேர்த்தே ஒரு 2000 3000 முடிச்சுட்டு வந்துடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் 3 இயர்ஸுக்கு சேர்த்தே சொல்கிறேன். அதிகபட்சம் ஒரு 5000 வரும். 5000ல் 3 இயர்ஸ் டிகிரியே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ரிமைனிங் அமௌண்ட்டை நம்ம வந்துட்டு ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் அப்படி செலவு பண்ணால் கூட ஆகிடலாமே. ஏன் இவன் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வரல அப்படிங்கிற ஒரு எய்ம் வந்துடும். ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு எடுத்தோடனே உங்களுக்கு வந்து 30 lakhs பேக்கேஜ் வந்துட்டு இதில் கூட கிடைக்காது. அதிகபட்சம் உங்களுக்கு லீகலாக சொல்கிறேன். ஸோ லீகலாக உங்களோட சேலரி வந்துட்டு இதில் அதிகபட்சம் 2 lakhs per month வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப சீனியராக வர்றப்ப ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுலேயும் நீங்கள் லோன் அது இதுன்னு வாங்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த சேலரி பத்தாதுங்கிற மாதிரி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் பேரண்ட்ஸோட மைண்ட் செட்டில் வரும். ஏன்னா வந்து நீங்கள் ஃபாரின் போவீங்க, நிறைய ஏர்ன் பண்ணுவீங்கிற ஒரு கோல் அவங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஒரு டெசிஷன் எடுத்தாலுமே இட் ஹாவ் டு பி யுவர் ஓன் டெசிஷன். உங்கள் ஹார்ட் சொல்லணும். அந்த டைரக்ஷன் போகிறப்ப உங்களுக்கு ஒரு ஹாப்பி ஃபீல் இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு டவுட்டோட எந்த ஒரு டைரக்ஷனையும் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. அதுதான் வந்து அலெக்சாண்டர் சொல்வார், ஒரு டைரக்ஷன் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் 1000 times திங்க் பண்ணுவேன். ஆனால் ஒன்ஸ் நான் சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை கூட திரும்பி பார்க்க மாட்டேன், யோசிக்கவே மாட்டேன் திரும்ப இந்த டைரக்ஷனை விட்டு போயிடலாமான்ட்டு. ஸோ ஒன்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1000 times யோசிங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃபாலோ பண்ணிட்டு போங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபுட் சாய்ஸஸ் அண்ட் அடாப்ஷன் ரொம்ப 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 முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது இப்போ நீங்கள் புதுசாக ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்கிறப்ப ஃபஸ்ட்டு வாட்டர் அதுலேயே வந்து சேஞ்ச் ஆகிடும். மோஸ்ட்லி வந்துட்டு ஆர்ஓ வாட்டரே வந்து குடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் செட் ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா இடத்துலையும் அந்த டிடிஎஸ் லெவல் வந்து ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணுவாங்க. நமக்கு வந்து எடுத்தோடனே ரொம்ப ப்ராப்ளம் வராமல் இருக்கும். மோஸ்ட்லி எல்லா ஹாஸ்டல்லையும் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆர்ஓ பிளான்ட் வச்சுருப்பாங்க, அப்படி இல்லை மினரல் வாட்டராச்சும் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்டயே வாங்கி குடிங்க. ஏன்னா ஃபுட் எல்லாமே மாறுறப்ப ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சளி பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஹேர் ட்ரையர் அதெல்லாம் வந்து வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தலை குளிச்சுட்டு வந்தோடனே அதெல்லாம் யூஸ் பண்ணிவிடுங்க. இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு சளி பிடிச்சிக்கிச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதுவும் காலேஜ் சேர்ந்த புதுசில் இதெல்லாம் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சின்ன சின்ன நோய்கள்லாம் வரும். ஸோ அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு இம்யூன் சிஸ்டமை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபுட்ஸ் ரொம்ப முக்கியம். ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட் இதெல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கிட்டு டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க. ஃபஸ்ட்டு ஹாஸ்டல் சாப்பாடு நிறைய சாப்பிட்றாதீங்க. மேபி டேஸ்ட்டாக இருந்தாலும் சொல்கிறேன், லிமிட்டடாக அளவாக சாப்பிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து செட் ஆனதுக்கப்புறம் கூட ஓரளவு எனாஃபாக சாப்பிடுங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 1/4 வயிறு 1/2 வயிறு மட்டும் நிரம்புற மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. ரிமைனிங் வந்து நீங்கள் இந்த நட்ஸ் இதை மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஆனால்
ஸ்டார்டிங்கில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப இந்த நார்த்து லாங்லாம் போன பசங்க என்ன பண்ணுங்க, வீட்டில் இருந்தே வந்துட்டு அம்மா கிட்ட சொல்லி, வீட்டில் அம்மா செஞ்சதாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த தக்காளி தொக்கு, பிரண்டை தொக்கு, எங்கள் அம்மா இதெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நான் ஹாஸ்டலில் இருந்த வரைக்கும் எனக்கு வீட்டை சுற்றி நிறைய வெள்ளரைக்கீரை, அதுக்கப்புறம் முடக்கத்தாங்கீரை, பிரண்டை இதெல்லாம் வந்துட்டு அவங்க துவையல் இல்லைன்னா அதை பவுட்ராக்கி, எனக்கு கருவேப்பிலை செடி இதெல்லாம் நிறைய வீட்லேயே இருக்கிறதுனால அவங்களே இதெல்லாம் எனக்கு அரைச்சி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு ஓரளவு நான் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ண மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் இல்லைன்னா ஏன்னா அவங்களாம் வந்துட்டு அந்தளவுக்கு எஃபர்ட் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ மேசிவாக அவங்க ஃபுட்டு ரெடி பண்ணுறப்ப இந்தளவுக்கு அவங்க ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கணுங்கிற அவசியம் அவங்களுக்கும் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் சொல்கிறேன், நம்ம ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ இந்த பொடிகள்லாம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் அவங்கள்ட்ட அந்த சுடு சாப்பாடு வாங்கி கூட நம்ம மிக்ஸ் பண்ணி அதாச்சும் கீலாம் வச்சுருந்தீங்கன்னா கீயோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அதுவே போதும். நமக்கு ரொம்ப டேஸ்டியராக பர்ஃபெக்டாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஃபுட் செட் ஆகலைன்னா சொல்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா கெட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ தான் வந்துட்டு இந்த மல்டி யூஸ் கெட்டில்னால் இப்போ நிறையா விற்கிறாங்க. குறிப்பாக இந்த கேஸ் இஷ்யூக்கு அப்புறம் அந்த கெட்டில்ஸ்லாம் நீங்கள் ஒரு நல்ல கெட்டிலாக வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன பிரச்சனைனா ஒரு சில ஹாஸ்டல்லாம் ரொம்ப அந்த ஒயரிங் சிஸ்டம் ரொம்ப மெலிசாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஹை வோல்டேஜ் போடுறப்ப என்ன ஆகிடும், டக்குன்னு என்டையர் ஒயரிங் சிஸ்டமே பிளாஸ்ட் ஆகிடும். அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம தான் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு சொல்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட்டு வந்து பேசிக் ஃபுட்டாக ஃபெமிலியராக ஹெல்த்தியானதாக சாப்பிடுங்க. எடுத்தோடனே பீஸா பிரியாணின்ட்டு வெளியெல்லாம் சாப்பிட்டு உடம்பை வீணாக்காதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அடுத்து ஃப்ரெண்ட்ஷிப் நாட் ஈக்குவல் டு ஷேரிங் எவ்ரி திங். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எந்த ஒரு பாஸ்வேர்டு எதையுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க. ரொம்ப 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 முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். குறிப்பாக இந்த திங்ஸ் எதுவுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்காதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்ட்ரிக்ட்லி நோ. இந்த விஷயத்துக்கு வந்துட்டு இதுவே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே சார், நாங்கள் வந்து சட்டையெல்லாம் மாற்றிப்போம் சார், தயவு செஞ்சு அந்த தப்புலாம் பண்ணாதீங்க. ஹாஸ்டலில் சேர்ந்த நிறையா பசங்களுக்கு வரக்கூடிய முக்கியமான டிசீஸில் ஒன்று ஸ்கின் டிசீஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறையா பசங்களுக்கு வரும். அது வந்து ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காகவே வரும். ஸோ அதுலேருந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணியே ஆகணும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணாலே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டு சினாரியாவும் மாறிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் சொல்கிறேன், ஷூஸ், சாக்ஸ், அதுக்கப்புறம் பெல்ட். இந்த பெல்ட் இது மூணுமே வந்துட்டு கொடுக்காதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் டவல் எல்லாமே வந்துட்டு வந்துடும். ஸோ ரேசர்னால் அவனுக்கு என்ன நோய் இருக்கோ நமக்கும் வந்துடும். ட்ரிம்மர் குறிப்பாக ஷேர் பண்ணாதீங்க. ட்ரிம்மர் நீங்கள் நிறைய பேர்கிட்ட கொடுக்குறப்ப இப்போ வந்து ட்ரிம்மர் வந்து உங்கள் ஹேருக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப அது வந்து செட் ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்மளோட டென்சிட்டி நம்ம ஹேருக்கு தகுந்த மாதிரி அது செட் ஆகிடும். இப்போ மல்டிபிள் பர்சன் யூஸ் பண்ணுறப்ப அந்த மோட்டாரே வந்து சீக்கிரம் ஸ்ட்ரகிள் ஆகிடும். டக்குன்னு அதுக்கு வந்து அந்த ஒரு மெமரி இல்லாமலே ஆகிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ட்ரிம்மர்ஸ் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே இல்லைடா இது வந்து நான் வந்துட்டு பர்சனல் ஹைஜீனாக இருக்கேன், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இருந்துட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் கொடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டக்குன்னு பிடுங்குறப்ப தான் அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, என்னடா இத்தனை நாள் கொடுத்தா இப்போ மட்டும் நான் திடீர்னு கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு தோணும். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் அப்படி தான் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்களும் புரிஞ்சுப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க. இதான் முன்னாடியே சொன்னேன், வீட்டில் இருக்கிறப்ப அம்மா எல்லாமே நமக்காக சொல்லுவாங்க. தனியாக இருக்கிறப்ப நீங்கள் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இண்டிபெண்டன்ஸை எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வாழ்க்கையில் க்ரோத் ஆகிறதுக்கான சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் சூப்பர்பாக இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லை இந்த ஃப்ரீடமை நீங்கள் தவறாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட டவுன்ஃபாலை யாராலையும் தடுக்க முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் என் காலேஜில் ஒரு பையன் இருந்தான், ஃபஸ்ட் இயரில் திருநெல்வேலியிலேருந்து வந்திருந்தான். சூப்பராக படிப்பான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் நான் சொன்னேன்ல என் ஃப்ரெண்டு, அதாச்சும் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவன். இவன் வந்து என் கிளாஸ்மேட், ரொம்ப எனக்கு தெரியாது, பேசிப்போம் ஆனால் அந்தளவுக்கு க்ளோஸ் கிடையாது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் கோல்டு மெடலிஸ்ட் சொன்னல, யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட்டை விட இவன் திறமையானவன். அவனாச்சு ஃபுல் டே படிப்பான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இவன் வந்துட்டு ஒன்ஸ் பார்த்தாலே புரிஞ்சுக்கிற அந்தளவுக்கு வந்து அவனுக்கு ஃபாஸ்ட் மெமரி பவர். அதாச்சும் அவனுக்கு மெமரி பவரை தாண்டி அண்டர்ஸ்டாண்டிங் பவர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி பிடிச்சிப்பான். அதாச்சும் ஒரு தடவை டீச் பண்ணதை வச்சே திரும்ப ஒரு தியரித்தியாக அவன் டிரைவ் பண்ணுற அளவுக்கு பயங்கர நாலேஜபிளான பர்சன். அதாச்சும் விட்டுருந்தா இவனுக்கு போட்டி வச்சுருந்தா இவன் தான் ஜெயிச்சிருப்பான். ஸோ இந்த பையன் ஜெயிக்க வேண்டியவன் அவன் வந்துட்டு டவுன் ஆனது காரணம்
ஹாஸ்டலில் அவனோட தவறான சில விஷயங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்ஸ் டிசிப்ளின் போயினோடனே அவனோட டவுன்ஃபால், அதாச்சும் மார்க்கில் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் 95% வச்சுருந்தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இத்தனைக்கும் அவன் படிக்கவே மாட்டான். படிக்காமலே கிளாஸில் அவங்க சொன்னதை கேட்டே அவனுக்கு அந்தளவுக்கு மெமரி பவர், அண்டர்ஸ்டாண்டிங் பவர் இருந்துச்சு. ஆனால் என்னன்னா டிசிப்ளின் போயிடுச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவனே வந்து காலேஜுக்கு வராமல் அட்டெண்டன்ஸ் டவுன் ஆகி அதனால் அரியர் வந்து அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ்க்கெலாம் தெரிஞ்சு ரொம்ப வந்துட்டு அவன் உடம்பு வீக் ஆகி ரொம்ப இதாகினதுக்கு அப்புறம் ஒரு பைத்தியக்கார மாதிரி அவனே வந்துட்டு ஒரு இதாகிட்டான். ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருக்குமே அவங்களால ஒன்றும் சொல்லவும் முடியல. ஆனால் மார்க் சூப்பராக வாங்கிடுறானே, அவங்களாலையும் ஒன்றும் தெளிவாக சொல்லவும் முடியல. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ்லாம் வந்து அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா வந்து அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா சென்னையில் எங்கள் ஹாஸ்டல் பக்கத்துலேயே, காலேஜ் பக்கத்துலேயே ஒரு வீடு எடுத்து தங்கி அவங்க அம்மா கூடவே இருந்து அவனை பார்த்துக்கிட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நீ எவ்வளோ நல்லா படிச்சிருந்தாலுமே ஒன்ஸ் டிசிப்ளின் போயிடுச்சு அப்படின்னா, கேரக்டர் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். திரும்ப அந்த எம்பையரை நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கு, திரும்ப நீங்கள் அந்த ஒரு எம்பையர் பில்ட் பண்ணுறதுக்கு சொல்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது அடிக்டிவ் மாற்றிடும். அதனால தான் சொல்கிறேன். ஒரு சின்னதாக ஆரம்பிக்கும். அந்த ஒரு நாள், அந்த ஒரு செகண்ட் நீங்கள் எஸ் சொல்லி அந்த டைரக்ஷன் போயிட்டு நீங்கள் திரும்ப வர்றதே ஒரு பெரிய ஜேர்னியாக மாறிடும். அந்த ஜேர்னி வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் தனியாக இருக்கீங்க, இந்த தனிமையை பாசிட்டிவாக யூஸ் பண்ணிக்கோங்க. அம்மா அப்பா கிட்ட என்னன்னாலும் டெய்லியும் 10 நிமிஷம் பேசிடுங்க. அதுதான் அவங்களுக்கு இருக்க ஒரே ஹோப். ஏன்னா உங்களுக்காச்சும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருவாங்க. அம்மா அப்பாவுக்கு உங்கள் இடத்த நிரப்புறதுக்கு வேறு யாருமே இல்லை. அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வெற்றிடமாக மாறிடும் வீடே. ஸோ நீங்கள் டெய்லியும் பேசுகிற அந்த கொஞ்ச நேரம் தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அம்மா அப்பா கிட்ட டெய்லியும் தயவு செஞ்சு பேசிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி இல்லைனாலும் அம்மா கிட்ட, ஏன்னா அம்மா தான் நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அம்மா கிட்ட பேசிடுங்க. அதே மாதிரி வந்து காலையிலேயே வந்து ஏஞ்சிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பப்ளிக் டாய்லெட்ஸுங்கிறப்ப கூட்டம் லாஸ்ட் மினிட்ல போனீங்கன்னா அதிகமாகிடும். ஸோ ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு 5 o'clock 6 o'clock ஏஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நாள் ஸ்மூத்தாக கரெக்டாக அமைஞ்சிரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஹாஸ்டல் கிவ்ஸ் யூ சம்திங் வெரி வேல்யூபிள், டைம். இதுதான் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். ஹாஸ்டல் அட்வான்டேஜில் உங்களுக்கு டைம் நிறைய கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே டே ஸ்காலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராவல்லையே ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் டயர்ட் ஆகிடும். அந்த டயர்ட்னஸ்க்கு அப்புறம் வீட்டுக்கு போனால் அப்படியே விழுந்தமா படுத்தமாங்கிற மாதிரி ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மார்க்லாம் உங்களுக்கு நிறைய டவுன் ஆகும். ஒரு சிலவங்க அதை பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ட்ரெயினில் வரப்பே படிச்சிருவாங்க. சென்னை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது ஒரு சின்ன அட்வான்டேஜ். ட்ரெயினில் வந்து என்ன தான் கொஞ்சம் நமக்கு டயர்னஸ் கம்மியானாலும் இருந்தாலும் டயர்னஸ் இருக்கதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் செய்யும். ஆனால் உங்களுக்கு அது எதுவுமே இல்லை. ஸோ அதை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான், உங்களோட ஹெல்த் போயிடுச்சுன்னா எல்லாமே போன ஒரு கான்ஃபிடென்ஸே போயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஹெல்த் இருக்கிற வரைக்கும் எனக்குமே ஹெல்த் இருக்கிற வரைக்கும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படி இப்படின்ட்டு ஒரு இது வரும். அதுவே உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டோன்னா ஆளை விடுங்கடா சாமிங்களாங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே சார், நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்துட்டு இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸே கூட பண்ணுவீங்க. யூடியூப் சேனலுங்கிறது இப்போ ரொம்ப சிம்பிளாக எல்லாருமே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுச்சு. யூடியூப், இன்ஸ்டாகிராம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு என்ஐடிஸ் IIITஸ்லாம் போயிருக்கப்போ உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். சார் நான் வந்துட்டு டெய்லி விளாக்ஸ் மாதிரி பண்ணலான்ட்டு இருக்கேன், நான் வந்து இது பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு வரலாம். உங்களுக்கு வந்து இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற ஒரு இதுவுமே வரலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இப்போலாம் ஃபோனே சூப்பர் கிளாரிட்டியாக வீடியோஸ் எடுக்கிறதுனால எல்லாருமே வந்துட்டு ஒரு ஃபோனு ஒரு மைக்கு சார் போதும் சார் அப்படின்ட்டு நீங்கள் ஆரம்பிக்கிற ஐடியாவில் இருக்கலாம். நல்ல விஷயம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் வந்து அது தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஸ்டடீஸை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. என்ன ஆகுங்கிறது மட்டும் சொல்லிடுறேன். இப்போ வந்து நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வியூஸ் போகலன்னா அதுவே ஒரு டிப்ரெஷன் ஆகும். அது இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவனுங்க எல்லாருமே பார்த்துட்டானுங்கன்னா என்னடா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு அவ்வளோதான் அப்படி இப்படின்ட்டு அவனுங்களோட அந்த கண் பார்வையே அதாச்சும் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜெயிக்க போகிறதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சோடனே
பிடிச்சி இழுக்கிறதுக்கு 1000 பேர் வந்துருவானுங்க. எல்லாம் பார்த்துட்டு ஏய் என்னடா ஆரம்பிச்சிட்டியா, அவ்வளோதான் நீ பெரிய ஆளாக போகிற அப்படி இப்படின்ட்டு அவனுங்க சொல்கிறதுலையே நமக்கு ஒன்று உடம்பு முடியாமல் ஆகிடும். இல்லை சேனல் நமக்கே வந்து பிடிக்காம நம்ம க்ளோஸ் பண்ணுற ஒரு நிலைமைக்கு வந்துடுவோம். ஸோ அதனால் ஃபஸ்ட் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா யார்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்களுக்கு வியூஸ் போனாலுமே அதை ஒரு சைடாக அதுக்கு வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் மெயின் கோல் உங்களோட ஸ்டடீஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். லெஷர் டைமில் பண்ண முடிஞ்சால் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறதும் ஈஸி கிடையாது. நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதை ஷூட் பண்ணுறதுக்கு, எடிட் பண்ணுறதுக்கு. அப்படின்லாம் ஒரு எடிட்டர்கிட்ட கொடுத்தீங்கன்னா நிறைய மணி செலவாகும். இதெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுறதுல வந்து தப்பு இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. காலேஜை பற்றி பேசுகிறப்ப குறிப்பாக ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா என் காலேஜில் நான் படித்தப்போ வந்து நெட்டு கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் ஜியோ 4G ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அப்போ தான் 4G ஃபோனே வளர்ந்துச்சு. அப்போ ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், இந்த மாதிரி காலேஜில் வந்து ஒரு பசங்களுக்குள்ளே கொஞ்சம் சண்டை ஆனதை வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டான். அவ்வளோதான். அந்த பையனை வந்துட்டு ஒரு செமஸ்டர் டிபார் பண்ணி வச்சுருந்தாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அவன் வந்து சும்மா ஒரு ஜாலிக்கு வியூஸ் வேணும்னு நினச்சிட்டு போட்டான். இப்போ உங்களுக்குமே வியூஸ் வரல, அப்போ வந்து ரகசியமாக ஏதாவது வீடியோ எடுப்போம், ப்ரொஃபஸரை வீடியோ எடுத்து போடுவோம், நம்ம வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு NITயில் கிளாஸ் நடக்கும், இப்படிலாம் நீங்கள் ஏதாச்சும் சீக்ரெட்டாக பண்ணி மாட்டினீங்கன்னா உங்களோட லைஃப் டோட்டலாக போயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜஸ்ட் அந்த வியூஸுக்காக, அந்த ஒரு ஃபேமுக்காக நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்ட்டு தயவு செஞ்சு மறைமுகமாக இந்த ஃபோன் யூஸ் பண்ணுற அந்த லாஜிக், அந்த திங்கிங் உங்களுக்கு வரவே கூடாது. நீங்களாக தனியாக ஒரு ரூம்குள்ளார உட்காந்துக்கிட்டு பேசி ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி போடுறீங்கன்னா போடுங்க. எந்த ஒரு இடத்துலையும் எங்கள் காலேஜில் இப்படிலாம் நடக்குது, எங்கள் ஹாஸ்டலில் பாருங்கள் அப்படின்ட்டு நீங்கள் காமிக்கிறீங்க அப்படின்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா ஹாஸ்டல் மேனேஜ்மெண்ட்டும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் உள்ளார நடக்கிற விஷயம் வெளியே போகிறதுக்கு உங்களால் மட்டும்தான் முடியும். வெளியிலேருந்து யாருமே உள்ளார வந்து அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸே சொன்னாங்க ஹாஸ்டலுக்குள்ளார பேரண்ட்ஸ் நாட் அலவுட் அப்படின்னே சொல்லிட்டாங்க. சார் பையன் தான் போயிட்டு வந்தால் கொஞ்சம் சுமாராக இருக்குன்னு தான் சொல்லியிருக்கான் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னா நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற ஐடியா இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எந்த கண்டென்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். மேபி அந்த கண்டென்ட் வியூஸ் போனாலும் போகலனாலும் உங்களுக்கு அதனால் வரக்கூடிய க்ரோத் வந்து சாட்டிஸ்ஃபைடான க்ரோத்தாக எல்லாமே யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப ரேண்டமாக மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா யூடியூப்பில் வந்து ஒன்ஸ் நமக்கு வியூஸ் போனாலும் இப்போ யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா 2 விதமாகவும் நமக்கு பாசிட்டிவாக இருக்கும். இப்போ வியூஸ் போகலனாலுமே நமக்கு வியூஸ் போகிறதுக்காக ஏதாச்சும் பண்ணணும்னு தோணும். இப்போ ஒரு 2-3 வீடியோ வியூஸ் போனோன்னே என்ன நமக்கு தோணும், நமக்கு இதுலேருந்து இப்பயே காசு வர ஆரம்பிச்சிருச்சே, நம்ம தான் கெத்து, இவனுங்களாம் என்ன படித்து 4 வருஷம் கழிச்சு சம்பாதிப்பானுங்க, படித்து 4 வருஷம் கழித்து ஏதோ ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்குமோ கிடைக்காத தெரியாது, நம்ம பாரு இப்போவே ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்ட்டு உங்களுக்கு அதில் ஃபோக்கஸும் போயிடக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் ட்ரஸ்ட் பண்ண முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போயே நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் மானிட்டேஷன் பாலிசி 8000 வாட்ச் ஹவர்ஸ்க்கு மாற்றிட்டாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு மானிட்டைஸ் ஆகுதா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ வந்து அப்படியே டபுள் ஆக்கிட்டாங்க எல்லாமே. அப்போ வந்து அந்த கோல் நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு டைம் ஆகலாம். அதுலேருந்து வர அமௌண்ட்டை நம்ம 100% டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் உங்களோட ப்ரைமரி கோல் ஸ்டடீஸ் ப்ளஸ் நீங்கள் இது வந்து ஒரு லெஷர் டைமில் பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்க. ரொம்ப ஹெவி எடிட்டிங் ப்ராசஸ்லாம் இல்லாமல் நல்ல கண்டென்ட்டாக என்ன பண்ணணுமோ அது வந்து உங்களோட விருப்பம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும், அந்த ஐடியா பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஆனால் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா அட்வைஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். மேக்ஸிமம் வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.